வணக்கம் நண்பர்களே. கதையின் நாயகி மீரா. வயது 35. அரசு பள்ளி ஆசிரியை. ஊர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அவள் சிறு வயதில் அதே ஊரில் குடிசை வீட்டில் பிறந்து வளர்ந்தவள்தான். அரசு பள்ளியிலேயே படித்து அரசு கல்லூரியில் பட்டம் முடித்தாள். அப்புறம் டீச்சர் வேலைக்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் அந்த வயதில் பார்த்தால் ரொம்ப அழகெல்லாம் இல்லை, சுமாராக தான் இருப்பாள். ஆனால் உயரம் 5.9 இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் கச்சிதமாக இருக்கும். ஆனால் அதுக்கே ஊரில் சில ஆண்மகன்கள் அவளை பண்ண ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். பின் அதே ஊரில் ஒரு மிலிட்டரிக்கார மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். அவன் பெயர் சதீஷ். வயது 31. மீராவுக்கு வயது 25. கல்யாணமான 2 மாசத்தில் அவளுக்கு டீச்சராக மற்றொரு கிராமத்தில் வேலை கிடைத்தது. பிறகு ஆளே மாறிப்போனாள் மீரா. கல்யாணத்து பிறகு எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பவுசு காட்டினாள். பட்டு புடவை, தங்க தாலி, தங்க செயின், வளையல், காலில் கொலுசு, மெட்டி, நெற்றி வகுப்பில் குங்குமம் என்று பார்ப்போரை பொறாமைப்பட வைத்தது. மீராவும் சதீஷும் இரவு பகலாக அவங்க வேலையை நடத்தினார்கள். சதீஷுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஆர்வம் என்பதால் அவளை அணுவாக பண்ணான். அவளுக்கு அனைத்து விளையாட்டையும் கற்றுத்தந்தான். அவளும் சந்தோஷமாக கற்று இருவரும் சொர்க்கத்திற்கே போனார்கள். அவங்க 2 பேருக்கும் அரசு பணி காரணமாக நல்ல சம்பளம் வந்தது. ஊரில் இருவரும் நல்ல மதிப்பு மரியாதையுடன் இருந்தார்கள். யார் கண் பட்டதோ தெரியவில்லை, சதீஷ் வீட்டில் பிரச்சனை கிளம்பியது. சொத்து தகராது, கை கலகலப்பு என்று பிரச்சனை வெடிக்க சொத்தை பிரிக்க வேண்டியதாயிற்று. எனவே மீராவும் அவள் கணவனும் வீட்டை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் சென்றனர். அதற்கு பின் ஊரில் ஒரு ஒற்றை கிரவுண்ட் இடத்தை வாங்கி வீடு கட்டி குடியேறினார்கள். மீராவுக்கு ஒரு பெண் குழந்தையும் 2 வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பின் மீரா ஆள் அடையாளமே தெரியாமல் சரியாக நல்ல ஆன்டியாக மாறிப்போனாள். தலையில் கொண்டை, கழுத்தில் 5 பவுண்ட் சாலி சரடு, கையில் கண்ணாடி வளையல். அரசு வேலை என்பதால் கொஞ்சம் திமிரான பேச்சு. உதாரணமாக பசங்க படத்தில் வரும் ஆன்டியை போல் இருப்பாள். தினமும் காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிக்கு ஸ்கூட்டியில் செல்வாள். அவளுடைய பிள்ளைகளின் பெயர் திவ்யா மற்றும் வருண். இருவரும் திருப்பத்தூரில் உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறார்கள். காலையில் ஸ்கூல் வேனில் ஏற்றிவிட்டு இவளும் வேலைக்கு கிளம்புவாள். இவளது கணவன் சென்னையில் பாதுகாப்பு படை வீரர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார். 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து செல்வான். பணத்திற்கு குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். மீரா ஊரில் காலையும் மாலையும் வேலைக்கு சென்று வரும்போது சிறுவர்கள் யாரேனும் சுற்றி கொண்டிருந்தால் அவர்களை திட்டி அனுப்புவாள். அதேபோல் சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்றாலும் அவர்கள் வீட்டினுள் யாரேனும் வந்தாலும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லா லெக்சர் எடுப்பாள். ஆனால் இவள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். அவள் வாயை திறந்தாலே பட்டாசு போல படபடவென்று வெடிப்பாள். பள்ளியில் என்னதான் அவ பசங்களை திட்டினாலோ அடித்தாலோ இந்த +1 +2 பசங்க மட்டும் அவளை கண்ணாலேயே பண்ணிடுவானுங்க. பாடம் நடத்தும் போது அவளுடைய புடவை பற்றியும் ஜாக்கெட் பற்றியும் கடைசி பெஞ்சில் வர்ணைகள் ஓடும். ஏனென்றால் அவள் அந்த அளவுக்கு தான் இருப்பாள். இப்பேற்பட்ட அழகிக்கு அந்த கொடிய நாள், அவள் பொட்டும் பூவும் பறிக்கப்படும் நாள் வருவது அறியாமல் இருந்தாள். ஆம், அவள் கணவர் சதீஷ் சென்னையில் இருந்து திருப்பத்தூர் வரும்போது எதிரெதிரே பேருந்து மோதி கொண்டதால் பரிதாபமாக பலியானார். அந்த செய்தியை கேட்டு அவள் அதிர்ந்து மயங்கி விழுந்தாள். மதியம் 12 மணி அளவில் சதீஷின் உடல் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டில் மரண ஓலம் அலறியது. மீரா பள்ளியில் இருந்து வந்து அவள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வர ஆள் அனுப்பிவிட்டாள். அனைவரும் கதறி கதறி அழுதனர். பின் மறுநாள் அவனை அடக்கம் செய்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். மீராவும் அவள் பிள்ளைகளும் 4-5 நாட்களுக்கு விடாமல் அழுந்து கொண்டிருந்தார்கள். மீராவின் அம்மாவும் அப்பாவும் அவள் சொந்தக்காரர்களும் வீட்டிற்கு வரும்படி அழைத்தார்கள். சதீஷின் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு வரும்படி அழைக்க மீரா யாருக்கும் பிடி கொடுக்காமல், நான் யார் வீட்டுக்கும் போவதாக இல்லை, இது என் கணவன் கட்டிய வீடு, இந்த வீட்டில்தான் நான் இருப்பேன், தயவு செய்து யாரும் இங்கு வர வேண்டாம், வேண்டுமென்றால் அப்பப்போ வந்து எங்களை பார்த்து கொள்ளுங்கள், அது போதும் என்று சொல்லி முடித்தாள். மீரா தைரியமான பெண் என்பதால் அதிலிருந்து மீண்டு வர அவளுக்கு வெகு நாட்கள் ஆகவில்லை. 2 மாதத்தில் மறந்து போனாள்.
அதேபோல் பிள்ளைகளையும் உங்களுக்கு இனி அம்மாதான் எல்லாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தேற்றினாள். பின்பு சதீஷ் இறந்து 6 மாதம் ஆகியது. மெதுவாக மீரா அவளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாள். பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பினாள். ஆனால் மீராவின் அம்மாவிற்கு அவள் தனியாக இருக்க வேண்டாம் என்று தன்னுடைய தூரத்து சொந்தமான ஒரு கிழவியை அவள் வீட்டுக்கு வேலைக்காக வைத்துக் கொள்ளுமாறு கெஞ்சி அனுப்பி வைத்தாள். மீராவுக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்று அவளுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் அவளை அவள் வீட்டில் முன்புறம் உள்ள ஒரு குடிசை வீட்டில் தங்க வைத்தாள். நாட்கள் இப்படியே கடந்து சென்றது. என்னதான் மீராவுக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாலும் அவளுடைய மனம் அமைதி இல்லாமல் இருந்தது. இரவில் தன் பிள்ளைகளை அவர்கள் படுக்கை அறையில் படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று அவள் பாப்பாவிற்கு கேரட் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாள். பிறகு தலையில் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்து படுப்பாள். பின்பு வேதனையால் கண்கலங்கி ஒரு வழியாக தூங்கி விடுவாள். இவள் ஸ்கூட்டியில் வந்தாலே ஸ்கூல் பசங்க எல்லாம் தெரித்து ஓடுவார்கள். இவள் அந்த தைரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணினாள். சண்டைக்கு யாரேனும் வந்தால் கூட சரிக்கு சமமாக நின்று சண்டை போடுவாள். வீட்டிலும் அவளது பிள்ளைகள் அம்மாவை கண்டாலே பயந்து நடுங்குவார்கள். அவளும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, பாசமாய் இருக்க வேண்டிய நேரத்தில் பாசமாய் இருந்து பிள்ளைகளை வளர்த்து வந்தாள். ஊரில் உள்ள சில பெரிய ஆண்மகள்கள் அவளை அந்த மாதிரி பண்ண நினைத்தார்கள். ஆனால் யாருக்கும் அவள் மசியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய பெயர் கெட்டுவிடும் என்று வெளியில் தெரிந்தால் அவமானம் என்றும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் தனியாகவே இருந்தாள். என்னதான் அதன் மேல் ஆசை இருந்தாலும் அவள் இதற்கு சற்று பயந்தாள். கொஞ்ச நாள் இவள் பள்ளியில் வேதனையாக இருக்கும் பொழுது ஒரு டீச்சர், அதாவது இவளுடைய நெருங்கிய தோழி, இவளுடைய குறைகளை கேட்டறிந்து அவளுக்கு ஆதரவாக சில தீர்வுகளை சொன்னாள். ஏண்டி மீரா, இதுக்கெல்லாமா வேதனைப்படுவ? உன் வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கான்னு கேட்டா. அதுக்கு மீரா இல்லைன்னு சொல்ல, முதல்ல அதை ஒன்னு வாங்கி போடுடி என்று அதை பத்தி சொன்னாள். உடனே மீரா, ஏண்டி உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? நான் 2 குழந்தைகளுக்கு தாய், என்ன போய் இதெல்லாம் செய்ய சொல்றியே அப்படின்னு திட்டினாள். டீச்சர், அடியே இப்போது இது தாண்டி பொண்ணுங்க அதிகமா யூஸ் பண்றது, என் தங்கச்சி கூட ஒன்னு வச்சிருக்கா என்று சொல்ல, மீராவும் வேறு வழி இல்லாமல் சரிடி எனக்கும் ஒன்னு வாங்கி கொடு அப்படின்னு டீச்சரிடம் கேட்டாள். டீச்சரும், சரி கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ முதல்ல கம்ப்யூட்டரை வாங்கி ஆர்டர் பண்ண சொன்னான். பின் மீராவும் கொஞ்சம் நிதானம் அடைந்தாள். அவள் சொன்னபடி வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி போட்டாள். பிறகு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தவுடன் அவளுடைய குழந்தைகளை விசாரித்தாள். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவியிடம், ஆயா பசங்களுக்கு பூரி செஞ்சு கொடு என்று சொன்னாள். கிழவியும் பண்ணி கொடுத்து குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு ஆயாவும் தூங்க போனாள். தன்னுடைய குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு அவர்கள் அறையை பூட்டிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று பூட்டிவிட்டு நெட்டை ஆன் செய்து அதில் வரும் படத்தை பார்த்து கொண்டே தனிமையை மறக்க முயன்றாள். அதே போல 3 முறை 4 முறை இருந்துவிட்டு பின் ஒரு கம்ப்யூட்டரை ஆஃப் செய்து விட்டு வந்து பெட்டில் படித்தாள். பின்பு தன்னை பற்றி அவளே நினைத்து கொண்டாள். நம்ம இவ்வளவு கேவலமாக மாறிவிட்டோமோ, இது மட்டும் வெளியில தெரிந்தா எந்த பயலும் என்னை மதிக்க மாட்டான், கேவலம் இந்த ஆசைக்காக இப்படி அலைகிறேனே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டாள். இதேபோல் சில வாரம் அவளது பெட்ரூமில் இருந்தாள். ஆனால் அவளுக்கு நாளாக நாளாக இன்னும் அதிக தாகம் எடுத்தது. ஒரு நாள் மீரா பள்ளிக்கு செல்லும் போது ஒரு செங்கல் சூளையை பார்த்து கொண்டு சென்றாள். அங்கே 35 வயதுடைய ஒருவன் காலை வெயிலில் கடுமையாக வேலை செய்து வந்தான். அந்த செங்கல் சூளை ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்ததால் அங்கே இருப்பவர்களின் முகம் சரியாக பார்க்க முடியாது. அதனால் மீரா முகத்தை பார்க்க முடியாமல் பள்ளிக்கு சென்றாள். பின் தினமும் அந்த இடத்தை பார்த்து கொண்டே சென்று வருவாள். அன்று சனிக்கிழமை 10வது பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் என்பதால் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினேன். போகும் வழியில் என்னுடைய வண்டி ஆஃப் ஆனது. அதுவும் கரெக்டா அந்த செங்கல் சூளை அருகில். அந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை. நானும் என் வண்டியை ஸ்டார்ட் செய்து பார்த்தேன், ஆனால் முடியவில்லை. மதியம் 2 மணி என்பதால் உச்சி வெயிலில் என் உடம்பு வேர்த்து இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றேன். அப்போது அந்த செங்கல் சூளையில் ஒருவன் என்னை நோக்கி வந்தான். ஒரு வெள்ளை வேஷ்டியும் பனியனும் போட்டுக்கொண்டு இருந்தான். என்னை பார்த்து என்ன ஆச்சுமா என்று கேட்டான். நான் வண்டி ஸ்டார்ட் ஆகல என்றேன். அவன் கொஞ்சம் தள்ளுமா, நான் பார்க்கிறேன் என்று கூறினான். அவன் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் செய்து பார்க்க அது ஸ்டார்ட் ஆகவில்லை.
உடனே பின்னாடி இருந்த பெட்ரோல் டேங்கில் கை வைத்து பார்த்தான். அப்போதுதான் புரிந்தது பெட்ரோல் இல்லை என்று. அவன் மீராவிடம் பெட்ரோல் காலியம்மா என்று சொல்ல, இப்ப என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று புலம்பினாள். உடனே அவன், கவலை வேண்டாமா, நான் இருக்கிறேன் என்று கூறினான். நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன் என்று சொல்ல அவள் சற்று தைரியமானாள். அதுவரை இங்க நிக்க வேண்டாம், அங்க இருக்கும் என் குடிசையில் வந்து இருங்க என்று சொல்ல அவளும் சரி அப்படின்னு சொல்ல அவளை அழைத்து சென்றான். அவளை முன்னே போக விட்டு இவன் பின்னாடி வண்டியை தள்ளிட்டு வந்தான். இருவரும் செங்கல் சூளை அருகில் வந்து அங்கிருந்த குடிசை மாறி இருக்கும் கொட்டாயில் இருக்கும் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். அவனும் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு அவள் அருகில் சென்றான். மீரா தன் பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்க அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு ஒரு சைக்கிளில் காலி கேனுடன் கிளம்பினான். மீரா அவன் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு புரியாத ஒரு அமைதியான உணர்வு மனசுக்குள் வந்தது. சில நேரத்துக்குள் அவன் திரும்பி வந்து பெட்ரோல் ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணினான். இப்போது சரியாயிடுச்சுமா என்று சொன்னான். மீரா ஒரு நிமிடம் சிரித்தாள். ரொம்ப நன்றி, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இங்க இது போல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் என்றான் அவன் சாதாரணமாக. மீரா அவனை சற்று கவனமாக பார்த்தாள். வெயிலில் கருத்து போன தோல், கஷ்டப்பட்ட வாழ்க்கை, ஆனா முகத்தில் ஒரு நேர்மை. அவளுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. உங்க பேர் என்ன என்று கேட்டாள். ராமு என்றான். நான் மீரா, அருகில் இருக்கிற பள்ளியில டீச்சர் என்றான். தெரியுமா, தினமும் நீங்க போறத பார்த்திருக்கேன் என்றான் அவன் சிரித்துக்கொண்டே. அந்த ஒரு வார்த்தை மீராவை ஒரு நொடி அமைதியாக்கியது. அவள் கவனிக்காத இடத்தில் யாரோ அவளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, நான் போறேன் என்று வண்டியை கிளப்பினாள். ஆனால் அந்த நாள் வீட்டுக்கு வந்த பிறகும் மனம் ஏதோ வேற மாதிரி இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் அவன் மீது ஒரு புதிதான சிந்தனை முளைக்க ஆரம்பிச்சது. அடுத்த சில நாட்கள் அவனிடம் பேச ஆரம்பித்தாள். அவன் கட்டுக்கோப்பான அழகு அவளை ஏதேதோ செய்தது. ஒரு நாள் எனக்கு ஸ்கூல் விட்டு வர இரவு 8 மணி ஆனது. காற்றுடன் மழை வேற நன்றாக வந்து கொண்டிருந்தது. என்னால் இனிமேல் ஸ்கூட்டியில் போக முடியாத நிலையில் அவன் வீட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு வெளியில் நின்று கொண்டிருந்தேன். அவன் என்னை பார்த்ததும் உள்ளே வர சொன்னான். சில காரணங்களால் இரவு அங்கேயே தங்க வேண்டிய நிலை வந்தது. அன்று அவன் மீது உள்ள ஆசையை அவனிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் தயங்கிக் கொண்டே தரையில் படுத்து கொண்டிருக்க அவன் நன்றாக உறங்கினான். நான் மெதுவாக அவன் பக்கத்தில் போய் அந்த சைடு ஏதாவது கருப்பு பாம்பு தெரியுதா என்று பார்த்தேன். ஒன்றும் தெரியவில்லை. அந்த குளிர்காற்று எனக்குள் இன்னும் குளிர்ச்சி அடைய வைத்தது. என்னையும் மீறி அப்படி இருந்து விட்டேன். பிறகு எங்களுக்கு கல்யாணம் முடிந்தது. இப்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.